வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எம்போஸ்டாக ஃப்ளவர் வந்து எப்படி நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஃப்ளவர் நான் மேக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்களேன், ஒரு 6 பெட்டல் இருக்க ஃப்ளவர் வந்து ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டைப்பு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் பீடில் கொடுக்க போகிறேன். பீடில் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்து ஜரியில் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பீடில் கொடுக்குறேன், அந்த அவுட்லைன் மட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எம்போஸ்டாக பண்ணுறது வந்து நம்ம ப்ளவுஸில் தனியாக பேட்ச் ஒர்க் மாதிரி செஞ்சு அதை வந்து நம்ம வந்து ஒட்டுவோம். ஓகேவா? அதாவது ஒட்டலாம், இல்லைன்னா தைக்கணும். மேக்ஸிமம் தைக்கிறது தான் நல்லாயிருக்கும், அந்த எம்போஸ்டாக காட்டும். இப்போ எப்பயும் போல் 2 பீடாக வச்சு சுகர் பீடு கோல்டு கலர் அவுட்லைன் மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஒர்க்கு பண்ணுறதா அப்படி இருந்தாலும், அதாவது கட் பண்ணிவிட்டு நம்ம பேட்ச் ஒர்க்கோ இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து ஜரி த்ரெட் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு பண்ணோம்னா சேஃப்டியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பீடு கொடுக்குறேன். 2 பீடாக கொடுங்க. அந்த ஷேப்லேயே கரெக்டாக கொடுக்கணும். அந்த நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்லே. இது வந்து இப்போ நான் 6 பெட்டல் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, 6 பெட்டலுமே நான் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க மாட்டேன். 5 பெட்டலுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். 6வது பெட்டல் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். சரியா? இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அந்த ஷேப்பில் பாருங்களேன் எப்படி கொடுக்குறேன்னு. இப்போ ஒரு பெட்டல் வந்து இதோட முடியுது. முடிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன செயின், இப்போ கீழே முடியுதா, அது பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுங்க. குட்டியாக கொடுத்தா தான் அந்த ஷேப் ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் பேக்கில் வந்துட்டு ஒரு பீடு, அந்த பாருங்கள் 1 2 பீடு வரைக்கும் நான் வந்து ஒன்றுமே கொடுக்காம 3வது பீட்லேருந்து தான் நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி கொடுக்குறப்ப தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். திருப்பி நம்ம கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பெட்டலே சிறுசாயிரும் அடுத்த லைனு. புரியுதா? அதனால தான் அந்த கேப்பை விட்டுட்டு அந்த இடத்துல சும்மா நம்ம த்ரெட்டை வச்சு ஒரு செயின் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஷேப் நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளவர் எல்லாமே நம்ம அவுட்லைன் கொடுக்குறப்ப பண்ணணும். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துட்ருக்கக்கூடாது. ஒரு பெட்டல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த பெட்டல் வந்து இடிக்காமல் ஆனாலும் அந்த ஷேப் வரணும். அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், பெட்டலும் 2வது பெட்டலும் பாருங்கள் இடிக்காமல் நீட்டாக அந்த ஷேப்பும் வருது. பட் ஒன்றுக்கு ஒன்று உரசாமல் கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொன்னேன். அந்த எட்ஜ்லேயும் அதே மாதிரி ஒரு சின்ன செயின் போட்டுட்டு நீங்கள் திருப்புங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். நான் வந்து பீடில் வந்து எப்படி ஷார்ப்பாக போடணும்னு சொல்லிலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே அந்த ஷேப் வரணும் அப்படின்னா ஒரு செயின் லாக் மாதிரி மேலே கொடுத்துட்டு தான் கீழே வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணணும். ஓகேவா? திரும்ப திரும்ப நீங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்லோவாக காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக அந்த பீட் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி லைன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடணும். சரியா? முடித்ததுக்கப்புறம் அழகாக முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், 1 மட்டும் நான் கொடுக்கல. இதுக்கு நான் எந்த ஒரு ஒர்க்குமே நான் பண்ணலை. ஃபுல்லாக ஜரியும் இப்போ நான் கொடுத்துட்டேன் அவுட்லைனு. ஆனால் இதுக்கு மட்டும் நான் எதுவுமே பண்ணலை. இது வந்து அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. 1 லைனோ இல்லை 2 லைனோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது சேஃப்டி தான். அப்போ தான் கட் ஒர்க் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து லோட் ஸ்டிச் பண்ணேன். ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சேன். ஸ்டார்டிங் வந்து அது வீடியோ எடுக்க முடியலை. இப்போ இதை நாட் போட்டுட்டு அடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃபில்லிங் வந்து எதனாலும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஃப்ளாட் லோடிங் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளாருக்கு ஃப்ளாட் லோடிங்கும் இன்னொரு ஃப்ளாருக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு 2மே ஐடியாஸ் கிடைக்கும். அப்போ தான் இது ஒரு ஃபில்லிங் தானே, அதனால் இதை ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஒரு பெட்டலுக்கு ஃபில்லிங் பண்ணுறதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த பெட்டலுக்கு நான் லோடிங் பண்ணுறேன் பாருங்கள். கிராஸாக வச்சு அப்படியே லோடிங் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன். இல்லை வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய லோடிங் வந்து நிறைய போட்டேன். எம்போஸ்டு போட்டிருக்கேன், டபுள் கலர் போட்டிருக்கேன், பீட் லோடிங் போட்டிருக்கேன். ஸோ நிறைய லோடிங் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அழகாக இருக்கும். சிம்பிளாக நம்ம டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு லோடிங் ஸ்டிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
எந்த ஒரு லோடிங்னாலும் அழகாக இருக்கும். கிராஸாக போகிறப்ப அது அழகாகவும் தெரியும். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புட்டா போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவுலையுமே லோடிங் தான் கொடுத்தேன். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய எனக்கு லைக்ஸ் வந்துருந்துச்சு. நீங்கள் தெரியாதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இப்போ இந்த எல்லா பெட்டலுமே அந்த ஒரு பெட்டல் விட்டுட்டு மீதி 5 பெட்டலுமே ஃபுல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது எதுவுமே நம்ம பண்ணலை. இந்த 5 பெட்டலுக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம நடுவில் வந்து இதுக்கு ஒரு 4 mm பீடு வச்சு தைக்கலான்னு இருக்கேன். அதையும் நான் முடிச்சிடுறேன். இப்போ அடுத்து இந்த ஃப்ளவருக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஃப்ளவர் பாருங்களேன், 8 பெட்டல் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த 8 பெட்டல் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்? நம்ம பார்த்தது நல்ல கேப்பாக இருந்துச்சு நடுவில். இதில் கேப்பும் கம்மி. இந்த மாதிரி ஃப்ளாருக்கும் நம்ம இந்த டிசைன் பண்ணலாம். அதனால தான் நான் இப்படி ஒரு ஃப்ளார் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குமே நான் இப்போ பண்ண மாதிரி அவுட்லைன் வந்து நான் பீடு கொடுக்குறேன். நீங்கள் கட் பீட் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கோங்க. நான் பீடு ஒர்க்குனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த ஷேப்லே இப்போ இந்த இடத்துல ஒரு பீடுனா ஒரு பீடு தான் போடணும். அப்போ தான் அந்த இடம் கரெக்டாக முடியும். அந்த இடத்துல நம்ம 2 போட்டு வளைச்சோம்னா அந்த ஷேப் மாறிடும். ஸோ ஒரு பீடு தான் அங்கே. ஓகே, ஒரு பீட் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து அனுத்துறது இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த பெட்டலுக்கு 4 பீடு வந்து நான் எதுவுமே பண்ணலை. நூல் தான் போட்டிருக்கேன். நார்மல் செயின் போட்டு அடுத்த ஒரு பீடு வந்து அடுத்த பெட்டலுக்கு நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் திருப்பி உங்களுக்கு மெதுவாக காட்டுறேன். இப்போ ஃப்ளவர் சொன்ன மாதிரி தான். அதே ஷேப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மேலே மேலே நம்ம போட்டுட்ருக்கக்கூடாது. ஒரு பெட்டல் ஃபுல்லாக நம்ம போட்டோம்னா அடுத்த பெட்டலுக்கு மீதி இருக்கிற இடத்துல நம்ம நார்மலாக த்ரெட் வச்சு வெறும் செயின் மட்டும்தான் போடணும். இடிக்காமல் அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் பாருங்கள், நான் வெறும் செயின் தான் போடுறேன். அந்த சூயிங் த்ரெட் வச்சு செயின் தான் போடுறேன் இவ்வளோ தூரம். அப்போ தான் அது இடிக்காமல் நமக்கு கிடைக்கும். நமக்கு வேண்டியது அந்த பெட்டலோட ஷேப் மட்டும்தான். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துலையும் நீங்கள் பீடு கொடுத்தீங்க அப்படின்னா ஷேப்பே குறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், அப்படியே வர்றப்ப அந்த பார்ட் வந்து இந்த ஃப்ளவருக்கு எப்படி இருக்குது, சின்ன ஒரு கட்டிங்ஸ் தான் வருது. அதனால் இதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் வந்து 4 mm பீடு வச்சு தைச்சிட்டேன். இந்த பெட்டலுக்கு 8 பூ இருக்கிற லீஃபுக்கு அந்த 8 பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 2 இது நான் ஒன்றுமே பண்ணலை. 2 பெட்டலுக்கு நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள். இதுக்கும் சரி கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன் நடுவில். இதுக்கு வந்து நான் லோடிங் போட்டேன். இதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃபாஸ்ட்டாக தான் நான் போட்டு காட்டுவேன். அதனால் உங்களுக்கு புரியாது. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நூல் எடுக்கணும், எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் எல்லாமே இருக்கும். இதில் வந்து 4x5 8 எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஊசி கோர்க்கணுன்ற முதற்கொண்டு எல்லாமே கிளியராக நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பூவில் வந்து நம்ம ஒரு பெட்டல் ஒன்றுமே பண்ணலை. 2வது பூவில் 2 பெட்டல் ஒன்றும் பண்ணலை. டோட்டலி நம்ம வேலை பார்க்குறது 6 பெட்டலுக்கு மட்டும்தான். 2வது இப்போ நான் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா பாருங்கள், 6 பெட்டல் தான் நான் டிசைன் பண்ணுறேன். 2 பெட்டல் எதுவுமே பண்ணலை. இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 2யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட் ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, 2யும் கட் பண்ணிக்கணும். நல்லா அந்த எட்ஜ் பார்ட் வரைக்கும் நல்லா கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஓரலாக கட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளவர் தனியாக எடுத்துக்கோங்க. பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். நல்லா ஷார்ப்பாக இருக்குது சிசர்லனா கட்டர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த எட்ஜு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குல்ல, அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். அதனால் எட்ஜ் பார்ட் வந்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி விடுங்க. நம்ம டிசைனே பண்ணாமல் ஒரு பெட்டல் இருக்குல்ல, அதை எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஓரம் அந்த பெட்டல் டிசைன் மட்டும் கட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. மற்ற இடத்தையும் எதுவும் பண்ண வேணாம். நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். அடியில் அந்த ஒயிட் கலர் துணியாக நமக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. பார்த்து பீடு இருக்கிறனால தான் பார்த்து மெதுவாக பண்ணணும். அதனால தான் நான் ஜரியில் வந்து 2 லைன் அவுட்லைன் கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்.
இப்போ பாருங்கள், அந்த ஒன்றுமே நம்ம டிசைன் பண்ணாத பெட்டல் அப்படியே தான் இருக்குது இப்பயும். எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். நல்ல கார்னர்லாம் நல்லா அந்த ஒயிட் தெரியாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம தைச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம ஜரி த்ரெட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் தெரியாத வரைக்கும் நீங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ அடுத்து இந்த ஃப்ளவர் எடுத்துக்குவோம். இதையும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா அதோடைய பெட்டல் வந்து ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது. மேலே தான் லைட்டாக விரிஞ்சிருக்கு. ஸோ இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒன்று நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, ஒரு லீஃபு. அதை நல்லா அந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஓரம்லாம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜ் வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் இந்த ஒரு சைடு கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சைடு கட் பண்ணிக்கோங்க நல்லா மெதுவாக. இப்போ இதில் 2 பெட்டல் இருக்குது. 2 பெட்டலில் மொதல் 2ஆக பிரிச்சிருக்கேன். நடுவில் பிரித்து அதில் ஒரு பெட்டல் ஃபுல்லாகவே கட் பண்ணி அந்த துணியை எடுத்துடுவேன். மெதுவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல் 2 பெட்டலை நடுவில் கட் பண்ணி ஒரு பெட்டலை மட்டும் ஃபுல்லாக எடுத்துடுறேன். ஒரு பெட்டல் அதிலே தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு பெட்டலோட துணியை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இன்னும் ஒரு பெட்டல் அதிலே இருக்குது. ஒரு பெட்டல் கேப்பில் இருக்கட்டும். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம், மொதல் ஃப்ளவரை இதை இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஒட்டை நம்ம கட் பண்ணேன்ல, அதை எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சிடுறேன். பாருங்கள், இப்படி வச்சு நம்ம பார்க்குறப்ப அழகாக அது எம்போஸ்டாக காட்டும். தூக்கிட்டு இருக்கும். நல்லா நடுவில் வந்து தூக்கலாக இருக்கும். புரியுதா? நீங்கள் வந்து வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா ஜூம் பண்ணி வச்சு பாருங்கள். எனக்கு அழகாக இருக்குது. வச்சுட்டு நல்லா நார்மல் சூயிங் த்ரெட்டில் அதே கலர், க்ரீன் கலர்னால் க்ரீனு, ப்ளூனா ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் கலரே தைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. என்ன கலர் நம்ம ஃப்ளவர் பண்ணுறோமோ அந்த ஃப்ளவர்லேயே வச்சு அந்த எட்ஜு ஃபுல்லாக தைச்சிருங்க. லைட்டாக ஒன்று எடுத்து மெதுவாக தைங்க. ஏன்னா நமக்கு பீடு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஜரி ஒர்க் இருக்குது, அதனால் மெதுவாக தைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிடணும். அங்கங்கே ஒரு தையல், கேப்பே தெரியாத மாதிரி. அந்த அடியில் இருக்க ஒயிட் துணியோடு சேர்த்து அந்த எட்ஜை வந்து நல்லா தைச்சிருங்க. இந்த பக்கம் ஒரு 3 தையல், அந்த பக்கம் ஒரு 3 தையல் மாதிரி தைச்சிங்கன்னா நல்லா அது க்ரிப்பாக அந்த இது பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், பார்த்து நடுவில் ஃப்ளாட் லோடிங் வேறு பண்ணியிருக்கோம். எல்லாமே இருக்கனால மெதுவாக இந்த ஒர்க் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். இது ரொம்ப அழகான ஒர்க்கு. அதனால் நீங்கள் மெதுவாக பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் பேக் சைடு, நம்ம நெக் சைடெலாம் இதை நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். கை ஸ்லீவ்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். நடுவில் ஒரு 3 ஃப்ளார் மாதிரி கொடுத்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ எம்போஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா? நடுவில் வந்து தூக்கிட்டு இருக்கும், சுற்றி அமுங்கின மாதிரி இருக்கும். இது ஒரு மாடல். இப்போ இதை என்ன பண்ணலாம், இதில் ஒன்றா கட் பண்ணிட்டோம். ஒரு பெட்டல் வந்து அதிலே ஒட்டி இருக்குது. இப்போ கட் பண்ண பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடை தூக்கி திருப்பி இதே அது மேலே வைக்க போகிறோம். இப்போ எப்படி மொதல் ஃப்ளார் வச்சோமோ அதே மாதிரி வைக்கிறோம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இது இன்னும் எம்போஸ்டாக இருக்கும். அது வந்து ஒரு நார்மல் எம்போஸ்டாக காட்டும். இன்னும் ரொம்ப நமக்கு எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 பெட்டலை நம்ம கட் பண்ணிக்கணும். 2 பெட்டலை நம்ம ஒன்றுமே டிசைன் பண்ணாமல் அதில் ஒரு பெட்டல் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணுறப்ப 2ஐயும் வச்சு அதே மாதிரி தைக்கிறேன். இப்போ மொதல் எப்படி தைச்சேனோ அதே மாதிரி அந்த துணி வெளியே தெரியாத மாதிரி தைக்கிறேன். இப்படி தைக்கிறப்ப நல்லா அது குப்பி மாதிரி தூக்கலாக இருக்கும். நான் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன். பேட்ச் ஒர்க்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேட்ச் ஒர்க் வந்து நமக்கு வந்து எம்போஸ்டாக காட்டும், ஆனால் தூக்கலாக இருக்காது. ஓரளவுக்கு ஒரு எம்போஸ்ட் இருக்கும். இது வந்து நல்ல இப்போ ஃப்ளவர்லாம் நிறைய ஃப்ளவர் பார்த்துருப்பீங்க. பஞ்சாக நம்ம வைக்கிறப்போ வந்து ஒன்று கொஞ்சம் எம்போஸ்டாக, கொஞ்சம் அமுங்கி அந்த மாதிரி இருந்தால் நேச்சுரல் லுக்காக தெரியும் அது. அந்த மாதிரி ஒர்க்கெலாம் இது அழகாக பண்ணிக்கலாம். ப்ரைடல் ப்ளவுஸுக்கே இது அழகாக பண்ணுவாங்க. அதனால் நல்லா பொறுமையாக பார்த்து கற்றுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி அந்த எட்ஜ் பார்ட்டு ஃபுல்லாக நான் வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு பாருங்கள், அந்த எக்ஸஸாக இருக்க ஒயிட்லாம் கட் பண்ணிக்கிறேன். பாருங்களேன், எப்படி பாருங்களேன், ஒரு சின்ன குடுவை மாதிரி இருக்கும் அது. அவ்வளோ ஒரு தூக்கலாக இருக்கும் இது.
இது ஃபுல்லாக பாருங்கள் நெக்கு ஒரு சின்ன ஜரி 2 லைன் கொடுத்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜரி லைன் கொடுத்துருக்கேன். அது போக ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன். ஒரு நெக் டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு தைச்சதை அதே இதை வச்சு சூயிங் த்ரெட் வச்சு அந்த முனையை ஃபுல்லாக நான் தச்சு விட்றேன். ஓகேவா? க்ளூ வச்சு ஒட்டாதீங்க. ஏன்னா நமக்கு தூக்கலாக இருக்கனால சுற்றி தான் க்ளூ போட முடியும், நடுவில் போட முடியாது. தச்சிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. அதனால் மேக்ஸிமம் தச்சுருங்க. அந்த எட்ஜு ஃபுல்லாக தச்சுருங்க. எட்ஜு அதே மாதிரி இப்போ ஒரு பெடல் இருக்குன்னா ஒரு 3 தையலாவது போடுங்க. கார்னர் கண்டிப்பாக ஒரு தையல் போடணும். அதே மாதிரி ரைட் சைடு 1, லெஃப்ட் சைடு 1 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெரிய பெட்டலாக இருந்தால் 5 தையல் போட்டுக்கோங்க. இது சின்னதாக இருக்கனால 3 பெட்டல் 3 தையல் போட்டுட்டு தச்சுருங்க நல்லா. கீழேருந்து எடுத்து எப்பயும் போல் நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தைக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக கிடைக்கணும் அப்படின்னா நெக்குக்கு ஒரு சின்ன டிசைன் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயினு 2 லைன் வந்து ஜரி, 2 லைன் வந்து நமக்கு க்ரீனு, அப்புறம் ஒரு லைன் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் செயினு கொடுத்துட்டு இதை நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக கிடைக்கும். சும்மா இதை மட்டும் காட்டினா இது எதில் ஒட்டுறது அப்படின்ற ஒரு குழப்பமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓகே இதை நம்ம பேக் நெக்கில் பண்ணிக்கலாம், இல்லை இதே இது அப்படியே நம்ம ஸ்லீவில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. நிறைய பேட்ச் ஒர்க் ஆல்ரெடி போட்டிருக்கேன். 2 வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பார்க்காதவங்க ஃபுல்லாக. ஓகேவா? அப்போ தான் இது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அந்த ஃப்ளவர் நான் தைக்கிறேன். அதே மாதிரி எட்ஜில் தான் தைக்கிறேன். பார்த்து தைங்க. பீடு இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. மெதுவாக பொறுமையாக தைங்க. டப்புன்னு தெரிச்சு வந்துச்சுன்னா பீடு இவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஃப்ரெஞ்ச் நாட்னால அதில் வந்து லாக் விழுகவும் நமக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய நாட்டு விழுகும். அதனால் அதுவும் சிக்கு விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேவா? நான் நிறைய 1 மந்த் கோர்ஸ்லாம் போட்டிருக்கேன், ஒரே மாதத்தில் எப்படி பழகணும்னு. எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர். நம்ம நெத்தியில் அந்த நடுவில் ஒன்று வைப்பாங்கள்ல, அந்த புல்லாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இது. எந்த ஃப்ளவர்னாலும் இந்த மாடல் நம்ம பண்ணலாம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த எம்போஸ்ட் ஒர்க் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இது 3D டைப்பில் இருக்கும். நல்லா 3D டைப்பில் ரொம்ப எம்போஸ்டாக காட்டும் இது. நார்மல் எம்போஸ்ட்டை விட இது வந்து 3D லுக்கில் இருக்கும். சூப்பராக இருக்கா? நடுவுலையும் அந்த பீடு வச்சு ஒட்டிகிட்டே அழகாக இருக்குது பாருங்கள். பட்டு சேலைக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது ப்ளவுஸுக்கு. இப்போ இந்த நெக்கு இது முடிஞ்சு போச்சு. நான் பாருங்கள் அந்த லீஃபும் போட்டிருக்கேன். 2 லீஃப் உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நடுவில் பீடு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.